அடுத்ததாக திமுகவுடைய இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக இளைஞரணி மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. விவரங்களுடன் நிகரான சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ் விவரம் என்ன? தேவப்பிரியன், திமுகவினுடைய இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்காக சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் கடந்த 3 மாதத்திற்கு மேலாக நடைபெற்ற பணி நேற்று நிறைவேற்றிருந்த மாநாடு இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கின்றது. இந்த மாநாடு அமையக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட 103 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மாநாட்டினுடைய பிரதான நுழைவாயிலை கடந்ததும் அதற்கு மாநாட்டு பந்தலுக்கும் பிரதான நுழைவாயிலுக்கும் இடையிலேயே வீரபாண்டியார் கொடிமேடை என்று முன்னாள் அமைச்சர் சேலம் வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய பெயரில் இங்கு ஒரு கொடிமேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடிமேடையில் சுமார் 100 அடி கொடிக்கம்பத்தில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி அந்த கொடியை வைக்க இருக்கிறார். தற்போது அந்த நிகழ்ச்சிகளுக்கான தொடக்கமானது இன்னும் இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிகழ்விடத்திற்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பல்வேறு நம்மால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கொடிமேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 3 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்றிருக்கிற இந்த மாநாட்டு 100 அடி கம்பத்தில் இன்னும் சற்று நேரத்தில் திமுகவினுடைய மாநாட்டு பாண்டிராஜ், உங்கள் தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பெறுங்க. அடுத்தாக இந்த நேரலை காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுகவுடைய 2வது இளைஞரணி 1949 அந்த காட்சியை தற்போது நேரலையில் பார்க்கலாம். அடிமைப்பட்டு கிடந்த தமிழர்களின் வாழ்வில் விடியலை தர ஓங்கி உயர்த்தப்பட்ட இருவண்ண கொடி இதோ இளைஞரணியின் மாநில 2வது மாநாட்டில் பட்டொலி வீசி பறக்கிறது. அதன் முதல் பாதியில் இருக்கும் கருப்பு தமிழ்நாட்டில் நிலவிய சமூக, அரசியல், பொருளாதாரத்தில் நிலவிய இருளை குறிப்பதாகவும், அதன் 2வது பாதியில் இருக்கக்கூடிய சிகப்பு அந்த இருளை அகற்றி விடியலை தரக்கூடியதாகவும் குறிக்கப்பட்டிருந்தது. இதோ அந்த இருவண்ண கொடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவண்ண கொடி 74 ஆண்டுகளாக தமிழர்களின் இனமானம் காக்க பட்டொலி வீசி பறக்கும் அந்த கொடி இதோ இளைஞரணியின் 2வது மாநில மாநாட்டில் கம்பீரமாக பட்டொலி வீசி பறக்கிறது. ஒரு வெளிச்சம் தோன்றுதே, உதயமானது வாழ்க்கை. நம்முடைய இனமானம் காத்த தலைவர்களை போற்றத்தக்க வகையில் அவருடைய திருவுருவச் சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செய்ய இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அவரை தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு இளைஞரணி செயலாளரும் அமைச்சர் பெருமக்களும் கழகத்தின் மூத்த முன்னோடிகளும் மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். தொண்டு செய்து பழுத்த பலம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் தந்தை பெரியார். திராவிட இனத்தின் விடியலை திமுகவுடைய 2வது இளைஞரணி மாநாடு தற்போது சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அந்த கொடியை ஏற்றி வைத்து திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இந்த நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களை நிகரான சேலம் கோகுல் விவரம் என்ன? தற்போது அடுத்தடுத்து முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன திட்டமிடப்பட்டிருக்கு? மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் அமைச்சர் பெருமக்கள் கோகுல், நீங்க இணைப்பில் இருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பான விரிவான தகவல் சொல்லுங்க. சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்று வரக்கூடிய திமுக 2வது இளைஞரணி மாநாடு தற்போது பிரம்மாண்டமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தற்போது திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் இளைஞரணி மாநாட்டு கொடியை ஏற்றி வைத்து அந்த காட்சியின் நேரலையில் பார்த்தோம். சுமார் 5 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் வருவார்கள் என்பதன் காரணமாக விரிவான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள் முழுவதும் பல்வேறு சிறப்புரைகளும் கலை நிகழ்ச்சிகளுக்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைய இளைஞரணி மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்களை
இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் முன்மொழியிருக்கிறார். அது தொடர்பான அடுத்தடுத்த நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. பல்வேறு தலைப்புகளின் கீழ் பல்வேறு தலைவர்கள் சிறப்புரையாற்றவும் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாநாடு என்பது முழுக்க முழுக்க மாநில உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தீம், அதுதான் பிரதான கருப்பொருளாக கொண்டு இந்த மாநாடு என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு முன்னதாக திமுக நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு என்பது வெளியானது. அதில் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய குழு, கட்சிகளுடன் கூட்டணி கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு, அடுத்ததாக தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக ஒரு குழு என்ற 3 குழுக்கள் அமைக்கப்பட்டது. இந்த குழுக்களுடைய நீட்சியாக தற்போது அதனை செயல்படுத்தும் விதமாக இந்த இளைஞரணி மாநாட்டு அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற மேலான அன்பு உடன்பிறப்புகள் அனைவரும் மாநாட்டு திடலுக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். உடன்பிறப்புகள் அனைவரும் மாநாட்டு திடலுக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். அரசியல் களம் உற்று நோக்கும் நாளாய் இந்த நாள் அமைந்துள்ளது. விரிவான தகவலுடன் நிகழ்ச்சி செய்தியாளர் கோகுல் விவரங்கள் என்ன? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய பெத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே இந்த மாநாட்டுக்கான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது இந்த மாநாடு துவங்கி இருக்கிறது. தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி அவர்கள் தற்பொழுது திமுக கொடியை ஏற்றி வைத்து இந்த மாநாட்டை துவங்கி வைத்திருக்கிறார். இந்த மாநாடு நடைபெறும் இடத்தில் 100 அடி உயரத்தில் கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு வீரபாண்டியார் கொடி மேடை என அதற்கு பெயர் அமைத்து இந்த கொடியேற்று விழா தற்பொழுது நடந்திருக்கிறது. இதனையொட்டி முரசொலி மாறன் புகைப்பட கண்காட்சி துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மாநாடானது நடைபெற இருக்கிறது. 22 தலைப்புகளில் பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் திமுகவினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் தொடர்ந்து மாலை வரை உரையாற்ற இருக்கிறார்கள். மாலை நிகழ்ச்சியில் திமுக இளைஞர் அணியினுடைய செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இந்த மாநாட்டிற்காக மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட சுமார் 105 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மாநாட்டு திடலில் தற்பொழுது இந்த மாநாடு ஆனது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டை ஒட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 6000 பேர் காவல்துறையினர் இந்த மாநாட்டை ஒட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டை பொறுத்தவரை எந்த வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் அங்காங்கு வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடு எனவும் அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்கள் செல்வதற்கு தனி வழி, பொதுமக்கள் செல்வதற்கு தனி வழி என தனித்தனியாக தடுப்பு அரண்கள் அமைத்து இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. தொண்டர்கள் தொடர்ந்து இந்த மாநாட்டிற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். மாநாடு தற்பொழுது துவங்கி இருக்கிறது. திமுக இளைஞரணி மாநாடு தற்போது சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் கொடி ஏற்றப்பட்டு 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் அந்த இளைஞரணி மாநாட்டை கொடியேற்றி தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகு மாநாட்டு திடலை திறந்து வைத்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து அந்த நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்திருக்கிறார். தொடர்பான விரிவான தகவலை பயன்படுத்திய கோகுல், உள்ள தகவல்களுக்கு நன்றி.